இங்கே இவ்வளோ இல்லையா? இலங்கையினுடைய பல மாவட்டங்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பாதையே மதகமாயிட்டு தான் கிடக்கு, தண்ணி மேலால போகுது. நீங்கள் முன்னுக்கு நின்றா நான் பின்னுக்கு நிற்பேன் வந்து. எந்த அறிவு ஜீவிகள் இந்த விடயத்தை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. உண்மையா நான் பெம்பலண்டா சொல்லி போட்டு பெம்பல் அடிப்பேன். இது பெம்பல் அடிக்கிற நேரமா? நீங்கள் தானே பேசணும் அம்மா அப்பாவை. என்னால் முடிந்த அளவு நான் என்னுடைய 50,000 ரூபாவை ஆரம்ப தொகையாக போடுவேன். அதுக்கு இதுக்குள்ளே ஊழல் தான் இருக்குது. இந்த ஊழலால் பாருங்க எவ்வளோ பாதிப்புண்டு. முக்கியமான நபர்கள், பிரபலங்கள் அவர்கள் போவார்கள், அவர்கள் பாதிக்கப்படக்கூடாத மாதிரி ஒரு எண்ணத்தோடு இதை போடுறார்களோ தெரியல. என்ன தம்பி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்காதீங்க. இப்படி நீங்கள் கேட்குறதால தான் இந்த மாதிரி செய்து போட்டு போகிறார்கள். நீங்கள் எனக்கென்னா இன்றைக்கு இந்தியோட போட்டுருவீங்க போல. எங்கள் பாப்பா நீங்கள் எவ்வளோ வேகமாக தொடர்பு கொள்றீங்களேன்னு. நீங்கள் சின்ன படிச்சல்னாலும் அப்பாவுக்கு சொல்லணும், அப்பா இங்கே வாங்கோ, இந்த கடைகளுக்குள்ளெல்லாம் தானே போடுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமிருத்தி பவனீசன். இன்று 29ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. இப்போ நேரம் 1:40 ஆகுது. வானத்தை பாருங்கோ. வானம் பெரிய அளவில் மாற்றம் காணவில்லை. கார்மேகமாக மழை மேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட இன்று காலை வேளையில் இருந்து நாங்கள் நேற்று முன்தினம் அவதானித்ததோடு இன்றைய நாள் ஒப்பிடும்போது மழையே பொழியவில்லை என்று சொல்ல முடியும். ஆனாலும் இலங்கையினுடைய பல பாகங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. குறிப்பாக வடக்கினுடைய கரையோர பகுதிகளெல்லாம் பெரிய அளவில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. நான் இப்போ சொல்லி முடியலை, எனக்குண்டா சாதுவாக மழை துமிக்க தொடங்கிவிட்டது. இலங்கையினுடைய பல மாவட்டங்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. 27ஆம் தேதி நாங்கள் இலங்கையினுடைய குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வாதிரவத்தை பகுதி, அதுபோல் கோப்பாய் இருக்க பகுதி, அந்த மாதிரியெல்லாம் பயணம் செய்திருந்தேன். நாங்கள் பயணம் செய்யும்போது என்னால் முடிந்த விடயத்தை செய்தேன். அதுக்கு பிறகு நேற்று 28ஆம் தேதி நாங்கள் வெளி மாவட்டம், அதுபோல் ஊரெழு போன்ற பகுதிகள், அதுவும் பொக்கனை பகுதி என்று சொல்வார்கள், அங்கெல்லாம் பெரிய அளவு வெள்ளம். சாதாரணமாக அந்த பொக்கனை பகுதி சின்ன மழைக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். அங்கே பொக்கனையில் இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே அந்த சூழ்நிலையில் இந்த மழைக்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் புகைப்படங்கள், காணொலிகள் மூலமாக பார்த்துருக்கோம். நேற்றைய நாள் அங்கே போய் எங்களால் முடிந்த விடயத்தை செய்வோம். ஏன்னா நிறைய பேர் எங்களோட தொடர்பு கொண்டிருந்தார்கள், தாங்களும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் என்ன துரதிருஷ்டவசமான சம்பவம் என்று சொன்னால், நேற்று காலை வேளையில் எனக்கு ஏற்கனவே ஒரு புலனாய்வுத்துறையினருடைய வாக்குமூலம் பதிவு செய்கிற விடயம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள். என்னிட்ட வாக்குமூலம் பதிவு செய்திருந்தார்கள், என்னுடைய கடந்த கால காணொலிகள், அது தொடர்பான விடயத்தை அடிப்படையாக கொண்டு. அதுக்கு பிறகு நேற்றைய நாள்லேயும் நேற்று முன்தினம் எனக்கு அழைப்பு வந்தது, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புலனாய்வுத்துறை அலுவலகத்துக்கு வர சொல்லி. அந்த அடிப்படையில் நேற்று காலை வேளையில் அங்கே போய் வாக்குமூலம் பதிவு செய்ததால் எனக்கு என்ன சொல்ல ஒரு சின்ன ஒரு மனவிரக்தி மாதிரி போச்சுது. நேற்றைய நாள் அதால் வெளியில் பயணம் செய்ய முடியலை. நாங்கள் நேற்று திட்டம் போட்டிருந்தது இந்த ஊரில், அதை விட வெளி மாவட்டம் கண்டாவளை போன்ற பகுதிகள் எல்லாம் பெரிய அளவில் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டாவளையை மட்டும் சொல்லல, அதை அண்டிய பல பகுதிகள் இன்றைய நாளில் காலையில் மழையெல்லாம் விட்டுடுது. அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், நேற்று முன்தினம் வாதிரவத்தை பகுதிக்கு போனாங்க, மழை நீர் தேங்கி இருந்தது. அதாவது மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட எங்களுடைய வாழைத்தோட்டம் காட்டியிருந்த நான். அடுத்தது மடத்தடி என்ற பகுதி, சிறுப்பிட்டியில் அந்த பருத்தித்துறை வீதியில் போய் வர்ற மடத்தடி, அதே மாதிரியான பகுதிகள். அடுத்தது புத்தூரில் இருக்கிற சில பகுதிகள் இப்போ எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்க. நாங்கள் இன்றைக்கு போகும்போது எங்கேயாவது அவசர தேவையுடையவர்கள் யாராவது இருந்து ஏதாவது தேவைகளுக்கு செய்யணும் என்று சொன்னால் முடிந்த அளவு நான் என்னுடைய பணத்தில் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ பயணம் செய்வோம். நேற்று முன்தினம் எங்களுடைய வாழை தோட்டத்தையும் உங்களுக்கு காட்டினான். இன்றைய நாளில் எப்படி இருக்குன்றதை பாருங்கோ. ஏன்னா வெள்ளமெல்லாம் வடிந்து ஓடிவிட்டது. எங்கள் வாழை தோட்டத்தில் வெள்ளம் கீழே இறங்கிட்டுது. ஆனால் சில வாழைகள் முறிந்து போச்சு, அடியோடு எல்லாம் விழுந்து போச்சு. ஏன்னா வெள்ளம் இருக்கும்போது மேலே நிற்கிற வாழைகள் எல்லாம் விழுந்து போனாங்க. அப்படி இந்த பகுதிகளில் விழுந்து போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதியால் நான் ஏற்கனவே பயணம் செய்திருக்கிறேன். நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இந்த வீதியெல்லாம் ஆறு மாதிரி தான் இருந்தது. ஏன் இந்த வீதி எல்லாம்னு சொல்கிறேன்னா, ஒரு வீதி இல்லை, அங்கால குறுக்கு வீதிகள் எல்லாம் இருக்குது. இந்த வீதியெல்லாம் ஆறு மாதிரி, கிளை ஆற்றில் கிளை போகுமே, அந்த மாதிரி கிளையாக தண்ணி ஓடுமே, அந்த மாதிரி தான் பெரிய அளவு வெள்ளத்தோடு இருந்தது. வீட்டு வளவுகளுக்குள்ளே எல்லாம் பெரிய அளவில் வெள்ளம் போயிருந்தது. எனவே இன்றைய நாளில் அது குறைந்திருக்குது. ஏன்னா இது அப்படியே ஓடி வயல் பகுதிக்கு போட்டது தண்ணி.
ஆனாலும் இந்த தண்ணி கொஞ்சம் குறையிறது காலமாகும். என்ன காரணம்னா இந்த இடத்துல நிற்கிற தண்ணி இருக்கல, இது பள்ளத்தில் நிற்குது. அதுக்கு அங்கால கொஞ்சம் பிட்டியாக இருக்கிறதால அந்த பிட்டியை தாண்டி போகாது. இதை விட நீர்மட்டம் உயர்ற நேரம் தான் மேலதிக தண்ணி வயல் பகுதிக்கு போகுது. இப்போ இந்த பகுதியெல்லாம் நாங்கள் அன்றைக்கு வரும்போது இந்த இந்த உயரத்தில் நின்றது தண்ணி. இந்த பைக்கினுடைய காவாசி பகுதி வெள்ளத்துக்குள்ளே தான் வந்தது. இன்றைய நாளில் குறைஞ்சிருக்குது. இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் பிட்டியாக இருக்குது. மதவுக்கு கீழே பாருங்க தண்ணி ஓட்டம் இல்லாமல் அப்படியே நிற்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா நாட்டில் சரியான வடிகால் அமைப்பு விடயங்களில் ஒரு மதகு கட்டும்போது கூட ஒரு கிராம பகுதியில் இருந்து தண்ணி வேகமாக போகணுமன்றதுக்கான ஒழுங்குகளோடு கட்டப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வலப்பக்கம் எல்லாம் பெரிய அளவில் நேற்றைய நாளில் தண்ணி நின்றது. இன்றைய நாளில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இங்கே வெளியிடங்களில் இருந்து தண்ணி உள்ளுக்கு வராது. இது வானத்தில் இருந்து விழுகிற தண்ணி மட்டும்தான். ஆனால் இதுக்கு அங்கால போனோம்னா பெரிய அளவில் தண்ணி கடல் மாதிரி இருந்தது நேற்று முன்தினம் எல்லாம். வலப்பக்கம் திரும்புவோம். இந்த பகுதியெல்லாம் மழை ஓய்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்லை என்று நினைக்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னா இந்த மழையினுடைய தாக்கத்தால் இதுவரைக்கும் 13 உயிரிழப்புகள் நாடளாவிய ரீதியில் பதிவாகி இருக்குது. இந்த இடத்துல தண்ணி குறையலை. ஏனென்றா இது பள்ளமான பகுதி, அதனால் தண்ணி இன்னும் குறையலை. ஐயா, எந்த இடம் நீங்கள்? பாதரவத்தை என்ன மாதிரி இப்போ தண்ணி குறைஞ்சிருதா? பழமை மாதிரி இது ஒவ்வொரு வருடம் பயிர மாதிரி தான் மழையா, இல்லை இந்த முறை கூடவா? கூட என்ன நிறைய குடும்பங்களோட வீட்டுக்கு தண்ணி எல்லாம் போடுது என்ன? சரி சரி சரி, அதான் நான் ஏன் ஐயாவோட கதைச்சேன்னா நான் ஏற்கனவே பாதரவத்தைக்கு போன வருடம் வந்திருக்கிறேன். ஆனால் பெரிய அளவு மழை பெய்யும் போதும் அந்த அளவுக்கு வெள்ளம் பெருசாக போட்டதாக தெரியலை. வெள்ளம் போடும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் அதிகம், அதுவும் மிக அதிகம் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த பகுதிகளில் பாருங்க வீதியை மேவி வெள்ளம் ஓடிக்கொண்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னா இங்கால இருக்கிற தண்ணி அப்படியே வந்து இடப்பக்கம் இதால் அப்படியே போய் வெள்ளை பாலத்தினூடாக தொண்டைமானாறு கடலோட போய் கிழக்கு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடமெல்லாம் சில இடங்களில் தான் நீர் நிற்கும், தண்ணி நிற்கும். ஆனால் இப்போ மழை பெய்து பெரிய அளவு வெள்ளம்ன்றதால இந்த பகுதியெல்லாம் வெள்ளம் தான். இடப்பக்கம் பாருங்க, இந்த பகுதியெல்லாம் பெரும்பெள்ளம். இந்த இது இருக்குல்ல, இந்த பகுதியெல்லாம் இப்படியே வெள்ளம் தான். இதுதான் வெள்ளை பாலம். அப்படியே இந்த தண்ணி அப்படியே வந்து தொண்டைமானாறு கடற்கரையோட கிழக்குது. இங்கே இருந்து தண்ணி இந்த வீதியை கடந்து ஓடுது. இந்த பகுதி தான் நேரம் வரணும். கடல் மாதிரி காட்சி அளிக்கிறேன். என்னமே வெள்ளம் குறைஞ்சது? வெள்ளம் குறைஞ்சிட்டு தான், பிரச்சனை இல்லை. மழை இல்லை, அப்படியே சிக்கல். அடே ஹலோ, சாப்பாடு கொடுக்குறீங்களா? ஹலோ, சரி அண்ணா, சரி. நாங்கள் அன்றைக்கு இங்கே இதுக்கான ஒழுங்கு செய்வோம்னு பார்க்க இங்கே சரியான ஒழுங்குகளோடு இயங்கி கொண்டு இருக்குது. அதனால் இங்கே தேவையில்லை. இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் பெரிய அளவில் வெள்ளம் போட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுது. வீடுகளுக்குள்ளே போயிருந்த வெள்ளம் எல்லாம் குறைஞ்சிடுது. கடல் மாதிரி காட்சி அளிக்குதுன்னு. பெரிய பொக்குனை பகுதிக்கு போய் வருவோம். இந்த பகுதியெல்லாம் நாங்கள் அன்றைக்கு வரும்போது பெரிய அளவு வெள்ளம் இருந்தது. ஆனால் இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இந்த பகுதியில் நிற்கிற வெள்ளம் இந்த வீதியை தாண்டி போகிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. அதில் ஒரு மதகு இருக்குது அந்த பகுதியில். அங்கால இன்னும் குறையவே இல்லை. அந்த வீடுகள் இருக்கிற பகுதி, வீட்டு பகுதிகளுக்குள்ள வெள்ளம் இன்னும் குறையலை. அதில் ஒரு வீடு இருக்குது. இந்த பகுதியில் ஒரு வீடு இருக்குது. உண்மையிலேயே அது சின்ன வீடு. இதுக்குள்ளே வெள்ளம் விழுந்துருக்கு. இதில் வீதி, இது வீதி. இந்த வீதியை தாண்டி வேலை பக்கம் பாருங்க, இது வந்து மக்கள் குடியிருப்பு. அதே மாதிரி இந்த பகுதியில் தரவை பகுதின்னு சொல்லலாம். அதில் ஒரு குளம் இருக்குது. அண்ணா, இந்த முறை தான் இப்படி மழையா இல்லை இதுக்கு முதலும் இப்படி தானே? இப்போ முதல் காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கும்? ஓ, 2009 என்ன இங்கே இவ்வளோ இல்லையா? ஓ, அந்த 2009ஆம் ஆண்டு தான் அது என்ன? இந்த முறை எந்த அளவுக்கு தண்ணி நின்றது இந்த ஆண்டைக்கு?
இப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளே வர இப்போ மழை இயற்கையை ஒன்றும் செய்யலாது சரி, ஆனால் இதுக்கான ஒரு திட்டமிடல்கள் அரசாங்கத்தாலேயோ இல்லைன்னா உங்களுக்கு பொறுப்பான பிரதேச சபை உறுப்பினர்களாலேயோ உங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளாலேயோ ஏதாவது செய்யப்படுதா? இதுக்கான முயற்சி நீங்கள் இப்போ மழை வார நேரத்தில் மட்டும் நீங்கள் கதைச்சும் பிரயோசனம் இல்லை தானே? அப்போ ஒரு உங்களுக்கு ஒரு சமூக நிலையம் இருந்தால் அது ரீதியாக முன்னெடுத்து முயற்சி ஏதாவது எடுத்ததா? அதில் இருக்கிற குளம் இருக்குல்ல, அந்த குளத்தை ஆழமாக்கி இதில் பண்டு அடிச்சு விட்டா ஓ இப்போ பார்க்க போனால் இங்கே இருந்து தண்ணி அங்கே போயில, அங்கேருந்து தான் வருது. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை வெளின்னு சொல்லுவார்கள், கொஞ்சம் தூரம் போனால் வெள்ளை வெளி. ஓ அங்கே இப்போ என்ன நடக்குதுண்டா, இங்கேருந்து வர தண்ணி எல்லாம் இதால் இப்படி போய் வெள்ளை வெளிக்கு போகுது. இதில் ஒரு பண்டு இல்லாததால தான் தண்ணி இங்கால வருது. வண்டு இருக்குல்ல, இந்த நேர பிடிச்சி அந்த பொங்கல் மட்டும் வெட்டி உயரமா அடிச்சு விட்டாங்க. இது சார்ந்து நீங்க கதைச்சிருக்கீங்களா? இது ஒன்று நாங்கள் பற்றி கதைக்கையில வெளியிட்டானே இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு மழை விரைக்க மட்டும் நாங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த கிராமம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளோ அல்லது கிராமத்துக்கு கண்டு ஒரு மக்கள் இருப்பினும் அவர்களோட கதைச்சாங்க அதில் இருக்கிற குளத்தை ஆழமாக்கலாம். அடுத்தது இதில் பண்டு அடித்து அந்த பக்கத்தை கொஞ்சம் ஆழமாக்கி இங்கால கொஞ்சம் உயர்த்தி விட்டா இங்கே பெய்கிற மழை தண்ணி கூட அங்கே போகிற மாதிரி செய்யலாம். என்ன வேகமாக போகிற மாதிரி. இப்போ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இதில் மதகு இருக்குது. கூடுதலாக என்ன செய்வார்கள்னா வீதியை உயர்த்தி போட்டுட்டு மதகு போடுவார்கள். இதில் மதகு போட என்ன பயன் நீங்களே சொல்லுங்க. அதில் ஒரு மதகு வார இடத்த உயர்த்தி போட்டுட்டு மற்ற இடத்த பதிச்சு போட்டுருக்கு. இங்கே கல் மிச்சம் பிடிச்சிருக்குது. அப்போ இதை வந்து வீதியை உயர்த்தி போட்டிருந்தாலாவது அங்கால தண்ணி போயிருக்காது பாருங்க. இப்போ இது பொக்கனை மட்டும்தான் வெள்ளம் பெரிய அளவில், அங்கால கொஞ்சம் பரவாயில்லைல்ல. அங்கால அந்த ஒரு எல்லைக்கு அங்கால தான் வீதியை தாண்டி வெள்ளம் இருக்குது. மற்றபடி இந்த கிராம பகுதிகளில் வீடுகள் இருக்கிற பகுதியில் குறைவு இல்லைன்னு இல்லை, குறைவு. ஆனால் இங்கே பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கடைகளுக்குள்ளெல்லாம் தண்ணி போடுது, வீட்டுக்குள்ளே தண்ணி போடுதா? இங்கால ஏறி அங்கால போடு தண்ணி இங்கே தானே வருது. அப்போ பாருங்க எல்லா கடலும் ஃபுல்லாகிருக்கு. அங்கால பின்பக்கம் வயல், அதான் பின்பக்கம் வயல், பின்பக்கம் வயலும் ஃபுல்லாகிடும். பின்பக்கம் வயல் பார்த்தினா தான் இந்த தண்ணி அங்காளவு. அதுவும் வந்து ஒரு நீர்மடத்தில் நின்றால் இதுவும் நீர்மடத்தில் நின்றால் தண்ணி போகிறதுக்கு இடமில்லை. அந்த கந்தசாமி கப்புத்துக்கு போகுது, அதுலேயே ஒரு பண்டு கிடாது. அது அந்த பண்டால போகலாம். இப்போ மழை தானே மூடி போய் நிற்கும். கோடை நேரத்தில் நாங்கள் அதெல்லாம் போகிறோம். அப்போ அதுலேயும் பட்ஜெட் கிடாது. இங்கே தான் தண்ணி அங்கே வெள்ளையால் போய் தான் நீங்கள் ஒரு முயற்சி இந்த முறை எடுக்கணும் நீங்கள் கட்டாயம். இல்லைன்னு சொன்னால் இப்போ இது ஒவ்வொரு முறையுமே இப்படி தான் பிள்ளைகளுக்கு கிருமி தொற்று அது அப்படி இப்படி ஒவ்வொரு முறையும் வரும். அதுதான் இந்த முறை இன்றைக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் அன்றைக்கு வந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அதில் மதகை தாண்டியே தண்ணி நின்ற மாதிரி தெரிஞ்சது. அது என்ன குளம்னு சொல்கிறது? அது எங்கட குளம் இது முதல்ல இருந்ததா இல்லை இது பிறகு? இது பிறகு ஒரு திட்டம் செய்தது. எத்தனையாம் ஆண்டு கால பகுதி? ஒரு 2006 அப்படி இருக்கு. அந்த பொக்கனை கிராமம் உருவாக்கப்பட்ட நேரம். கிராமம் உருவாக்கப்பட்ட குளம் வந்து நீங்கள் அதை வரைக்குள்ள பார்க்கலையே. அந்த கோயிலுக்கு திரும்ப கோயில் பக்கத்தில் ஒரு குளம் கிடக்கு. அதில் அந்த குளம் முடிவெடுத்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ நிதி ஒரு வைங்க. இப்போ ஒரு 80 லட்சம் ரூபா காசு தேவைண்டா, 50 லட்சம் தான் இருக்குன்னா அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் மக்கள் மூலமாக அதை திரட்டி தரதுக்கு 100% நான் இதுக்கு தயாராக. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் இந்த பகுதிக்கு வர்றது ஒவ்வொரு மழை பெய்யக்கு அது மழையண்டா வாதிரவத்தி ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன பாடோ தெரியாது அந்த மாதிரி யோசிக்கிறோம். அப்படி யோசிக்க நீங்கள் ஒவ்வொரு வருஷம் இதுதான் நடக்குதுன்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் கட்டாயம். உங்களோட வீடு அங்கே இருக்க இடத்துல இந்த வீடு இந்த முழக்கு திரும்ப வெள்ளமா உங்களோட வீட்டு? சரி நான் சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அங்கேருந்து அந்த பக்கமாக பெய்கிற தண்ணி எல்லாம் அதாவது அப்படியே வந்து வெள்ளை பாலத்தினூடாக போய் தொண்டைமானாறு கடலோட கலக்குது. அந்த தண்ணி வெள்ளம் போகக்கூடிய பகுதி இது. அப்போ இந்த பகுதியில் ஒரு அணை இல்லை. அதாவது கிராமப்புறம் இங்கால இருக்கும். இங்கே ஒரு பெரிய ஒரு அணையை கட்டி விட்டால் இங்கால தண்ணி வாரது குறைவாக இருக்கும். என்ன மழை நீர் இங்கே பெய்கிற மழை நீர் இதால் போய் அங்கே கலக்கக்கூடிய மாதிரி ஒழுங்காக செய்யணுமே தவிர அங்கே இருந்து கிராமத்துக்கு வர மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. இந்த பகுதியில் இருக்கிறவர்களை நாங்கள் என்னடா வருஷத்தில் ஒரு 2 நாள் தானே அப்படியே இருங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பிறகு நிறைய பேற்ற வீடுகள் எல்லாம் அதனுடைய தன்மை இழக்குது. என்ன தம்பி, எந்த இடம் நீங்கள்? பெரிய பக்கம். என்ன மாதிரி இப்போ வெள்ளம் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க மாட்டீங்களா? நீங்கள் சின்ன படியல்னாலும் அப்பாவுக்கு சொல்லணும், அப்பா இங்கே வாங்கோ ஒவ்வொரு முறையும் தண்ணி வருது ஏதாவது கதைக்கிறீங்களா ஊரில் சேர்ந்து?
என்ன இது நோய்கள் வருமில்ல தம்பி, நீங்கள் அடுத்த முறை சிரிக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான விஷயங்களை கேட்க சிரிக்கக்கூடாது. நான் பெம்பலண்டா அப்போ சொல்லி போட்டு பெம்பல் அடிப்பேன். இது பெம்பல் அடிக்கிற நேரமா இது? நீங்கள் தானே பேசணும் அம்மா அப்பாவை சொல்லி இதில் ஒரு அணை கட்டணும். சரியா? இன்றைக்கு போய் வீட்டை நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கிற சின்ன படிகளெல்லாம் சேர்ந்து கதைக்கணும். சின்ன பிள்ளைகளில் இருந்தால் அறிவு வளர்க்கணும். நீங்கள் அம்மா பாப்பா அப்பா பாப்பாண்டி இருக்கிறதா? அப்படி இருக்கலாமா? முயற்சி எடுக்கணும். சரியா? நான் அடுத்த முறை இப்போ நீங்கள் உங்களை எல்லாம் ஒழுங்கு செய்துட்டு காசு காணாட்டி சொல்லுங்கள், மக்கள் செய்வேணும். சரியா? அடுத்த முறை மழை பெய்தான் இங்கே தண்ணி வரக்கூடாது. ஒவ்வொரு முறையும் தண்ணிக்குள்ளே விளையாலே நல்லா இருக்கும், 2 நாளைக்கு நல்லா இருக்கும். நோமோ இல்லையா? சிரிக்கிறேன்னு நீ சிரிக்கிறியா? சரி சரி, சிரித்தாலும் அதை செய்யணுமே. அம்மா அப்பாட்ட போய் பேசுங்க. இன்றைக்கு அம்மா என்னம்மா ஒவ்வொரு நாளும் இங்கே ஊருக்கு தண்ணி வருது, ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சி இல்லை, சேர்ந்து கதைங்க. என்ன பேர், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க நீங்கள்? சரி சரி, வடிவாக படிக்கணும். என்ன வடிவாக படித்து ஒரு நிலைக்கு வந்து நீங்கள் ஒரு அரசு இப்போ பிரதேச செயலகத்தில் ஒரு பணியாளராக போகிறீங்கன்னு வைங்க. அங்கே போய் என்ன செய்யலாம்? நீங்கள் எங்கெண்ட ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது, உங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கலாம். என்ன உங்களோட ஊரில் யாராவது பிரதேச செயலகத்தில் வேலை செய்யணுமா? இன்றைக்கு தேடி பிடிச்சி வேலை செய்தால் கேளுங்க. இவ்வளோ காலம் வேலைக்கு போகிறீங்க, எங்கள்ட ஊர் சம்மந்தமாக இதை முயற்சி எடுத்து நீங்கள். சரியா? எல்லா நேரம் அரசாங்கத்தையா குறை சொல்கிறது? நீங்கள் குரலை கேளுங்க. படங்கள் பார்க்குறீங்க தானே, அதில் பார்த்துனீங்க தானே எவ்வளோ போராட்டம் செய்வேன் தங்க கிராமத்தை காப்பாற்றுறேன். நாளைக்கு நீங்கள் முன்னுக்கு நின்றா நான் பின்னுக்கு நிற்பேன். வந்து நான் முன்னுக்கு நிற்க மாட்டேன், நீங்கள் தான் முன்னுக்கு நிற்கும். சரி தம்பி, நன்றி. அந்த கோபமாக பேசணுன்னு சொல்லக்கூடாது, உண்மை நல்லதுக்கு தான். சரியா? சென்று வாரம் கை காட்டுங்க. ஒவ்வொரு முறையும் தண்ணி நிற்கிறதுனா அதுக்கான முயற்சி இப்போ அரசாங்கம் செய்யாது தான். ஆனாலும் ஒரு ஊர் மக்கள் சேர்ந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்ட ரீதியாக முன்னெடுத்து ஏன்னா நல்ல விடயம் தானே. இப்போ இந்த விடயங்களை பெருசாக கண்டு கொண்டு இப்போ ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன் நான் சொல்கிறது. இப்போ இந்த நேரங்களில் சரியாக அதை பயன்படுத்தி செய்ய வைக்கணும். ஓ, இங்காலையும் தண்ணி தானே? அந்த பக்கம் தண்ணி பின்னுக்கு வயல் வயல் முட்டி போயிருந்தா அந்த தண்ணி அங்கால இருக்கிறது மிஞ்சால வருது. ஐயோ, அந்த வயல் தண்ணி கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு பார்த்தா இந்த தண்ணி முட்டி போய் அங்கே போகும். இந்த பகுதி இருக்குல்ல, இங்கேருந்து தண்ணி இங்கால போய் அப்படியே போய் அங்கே ஒரு அணை கட்டி பள்ளமாக இருந்தால் அங்கே போய் இறங்கும். என்ன அதுக்கான ஒழுங்குகளை செய்யணும். இப்போ இந்த வீடியோ உயர்த்தி போட்டுவிட்டா அங்கால இருக்கிற தண்ணி இங்கால வராது. இருக்கிற வீடு அந்த கடை தண்ணி, இந்த லைன் ஃபுல்லாக கடை தண்ணி. இது வீதியை மேவி பாஞ்சதா? நேற்று பாஞ்சது. ஆனால் இது தண்ணி இப்போ வத்தி போகாமல் இது இந்த இடத்துல நிற்க எவ்வளவு நோய் தொற்றுகள் என்ன? இல்லை, இங்கால இருக்கு பெரிய பத்திரிக்கை, உயரமான பத்திரிக்கை. அதுலேருந்து ஒரு தண்ணி உள்ளுக்கு வந்தது. நிசாபியல் நேரம். அதை விட இதே கொஞ்சம் உயரமான இடம் இல்லை? உயரம் இல்லை, ஓரளவுண்டபடியாக தண்ணி நிற்குது. அங்கே போகக்கூடிய தன்மை இருந்தால் அந்த தண்ணி போகும். அங்கே போட்டு என்ன செய்யும்? இங்கே தான் தண்ணி. அதுதான் பின்னுக்கு வயல் இருக்கு. வயலோட பத்தினால் இந்த தண்ணி அங்கே போகும். அதுவும் மூடி நின்றால் அந்த தண்ணி இங்கே வந்து நிற்கும். அவள் பத்துறதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் செல்லும். அந்த வயல் தண்ணி பார்த்தினா இது பத்துக்கு வந்து போகும் சீதா. சரிண்ணா, அதான் நீங்கள் ஒரு எல்லோரும் சேர்ந்து கதைச்சி இப்போ இன்றைக்கு வெள்ளம் நிற்குதுன்னு நாளை வெள்ளம் பற்றின பிறகு ஒரு இதுக்கு போகாது. இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து முயற்சி எடுத்து செய்யணும். இப்போ இந்த இடத்த வச்சு நான் சொல்கிறேங்க, இப்போ இதில் மக்களை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை மக்களே செய்யும் கொண்டு போட்டு நான் வர போகிறது இல்லை. இப்போ ஒவ்வொரு சிறு துளி தான் பெரிய வெள்ளம். இங்கே பாருங்க, மழை துளி கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து பெரிய வெள்ளமாக இருக்குது. அணையை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்க ஒரு 50 லட்சம் தேவையேண்டா, அதுக்கு நானே முதலாவது காசு போடுறேன். என்னால் முடிஞ்ச இப்போ ஒரு 10,000, 20,000, 50,000 நான் என்னுடைய முதல் காசை போடுறேன். அப்படியே பார்க்குற மக்களும் போடுவேணும், போட்டு ஒரு அணையை கட்டுறதுக்கான முயற்சி எடுப்போம். அதான் நாங்கள் இந்த இடத்த கதைச்சி போட்டு விடாமல் நீங்கள் அந்த முயற்சியை எடுத்துட்டு சாத்தியப்பட்டுதுன்னா நீங்கள் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி நிதி சேகரிப்புக்கு 100% ஆதரவு தருவேன். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இந்த தண்ணிக்கு இருந்தோன்னு தான் நான் சாப்பிட்றேன். இப்போ சாப்பாடு அந்த அண்ணாக்கள் தெரியணுமில்ல, சாப்பாடு அன்றைக்கு நாங்கள் அந்த ஒழுங்கு செய்யக்கா இங்கே ஒழுங்கு செய்தாச்சுன்ற பிறகு நாங்கள் உடனே தொடர்பு கொண்டு கேட்டேன். இப்போ எல்லாம் இங்கே ஒழுங்கு செய்யணும். இப்போ ஊரில் அதுக்கு வெளிநாட்டவர்கள் இருந்தால் பிறகு இந்த இல்லாத இடத்துக்கு கொடுக்கலாம் தான். சரி அண்ணா, நீங்கள் ஒரு பாருங்க, முயற்சி எடுங்க கட்டாயம். இப்போ இந்த இடத்த சொல்லி போட்டு காணொலிக்காக சொல்லி போட்டு போகல, நான்
நீங்கள் முயற்சி எடுத்த உடனே என்னுடைய முதல் காசை போடுவேன், அதை மக்களுக்கு சொல்லுவேன், மக்களும் தங்களால் முடிஞ்ச தொகை போடுவேன். நான் தொகையை சேகரித்து உங்களுக்கு அந்த ஒரு வண்டு மட்டும் போட்டால் அதான் நான் அதை ஆரம்பிக்கல. அது இப்போ அதுக்கான நிதி தேவைன்னா இப்போ பாருங்கள், இதை பார்க்குறவர்கள் அந்த பண்டை அமைச்சு தாங்கோண்டா வந்து அவர்கள் மண்ணள்ளி போடுறதுக்கான சூழ்நிலை எல்லாரும் வெளிநாட்டில் இருப்பேன். ஒரு இதில் இப்போ இதுக்கான ஒரு திட்டத்தை போட்டு ஒரு வரை பண்டு கீறி அந்த இப்படி செய்யலாம், இப்படி பண்ட் போடலாம், இந்த பக்கம் மட்டும் பண்ட் போட்டு விட்டால் இந்த பக்கத்தால் தண்ணி வந்துடும். அப்போ அதுக்கான ஒரு திட்டம் இருக்கணும், அதில் செய்தால் சாத்தியப்படும். கொஞ்சம் ஒதுக்கத்தான் போகணும். நிதியை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லையா இந்த காலத்தில். நிதியை பற்றி நீங்கள் ஏன்னா நிறைய பேர் உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருக்கணும். அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் 1 கோடி என்று போட்டு நீங்கள் கேட்குறது இல்லையே. ஒரு இப்போ பணம் தான் இப்போ ஒரு கதைக்கு உங்களுடைய ஊரில் ஒரு பொது நிகழ்வும் செய்ய போகிறீங்கன்னா எப்படி செய்வீங்க? யார் ஒரு ஆள் தனியாக கொண்டு வந்து கொடுக்குறாரு? எல்லாரும் சேர்ந்து தானே செய்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஊருக்குன்ற ஒரு அணையக்கட்டையாக உங்களோட ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 5000 போடுறீங்களோ, அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட இப்போ 5000 போட்டு 20 லட்சம் சேர்ந்துருது, 80 லட்சம் தேவையேண்டா, இன்னும் 60 லட்சம் தேவையேண்டா, நானும் போடுறேன், மக்களும் போடுவீனும், அதுக்கு தயாராக இருப்பேன். இந்த இடத்த சும்மா கதைச்சிட்டு போயில கட்டாயம் நீங்கள் முயற்சி எடுங்க. நீங்கள் எனக்கண்டா இன்றைக்கு இந்தியோட விட்டுருவீங்க போலாடு எங்கள் பாப்பா. நீங்கள் எவ்வளோ வேகமாக தொடர்பு கொள்றீங்களேன்னு நான் அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வரேன். அதால தான் இதில் வந்து நேற்றும் வந்தேன் நான். சரி ஐயா, சரி. கட்டாயம். இந்த பகுதிகளில் வீடுகள் கட்டும்போது 2 விடயத்தை கருத்தில் கொள்ளணும். ஒன்று, அத்திவாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தணும். முன்னைய காலங்களில் எல்லாம் ஒரு வீடு கட்டும்போது 3 படி ஏறித்தான் வீட்டுக்குள்ளே போவார். அந்த நேரங்களில் கட்டுறது ஏன் வீணா படி கட்டுவான்னு யோசிக்கலாம் சில பேர் பார்த்துட்டு. ஆனால் எந்த மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதுலேருந்து அதுக்குள்ளே பாதிக்கப்படுறது காலம் எடுக்கும். அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீதியால் இடப்பக்கம் போவோம். இதில் ஒரு குளம் இருக்கு பாருங்க. இந்த பகுதியில் வெள்ளம் வீடுகளுக்குள்ளே போன மாதிரி தெரியல. இந்த பகுதியில் மழை பெய்ததுக்கான அறிகுறியே இல்லை. இங்கால பெரிய வெள்ளம், தரைவை பகுதி, இங்கால வீடுகள் இல்லை. இந்த கிராமத்தில் பொக்கணி அந்த பகுதியில் தான் வீடுகளுக்குள்ளே வெள்ளம் போயிருக்கு. பாருங்க, வீதி எவ்வளோ பதிச்சு போடுறார்கள். என்ன வீதி கூடைக்க மழை வெயில் காலநிலைகளை கருத்தில் கொண்டு போடுறதில்லை. எந்த அளவுக்கு சல்லியை குறைக்கலாமோ அந்த அளவுக்கு குறைச்சி கருப்பாக இருந்தால் சரி, அது வீதி. அந்த மாதிரி தான் நிறைய வீதி அபிவிருத்தி பக்கங்களில் வேலை செய்கிறவர்கள் யோசிக்கிறது போல. கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அது அவடம் வரைக்கும் நின்றுடா. இந்த அதில் தண்ணி குறைஞ்சிருக்கல, அது அங்காலே நின்றது. இன்றைக்கு எல்லா இடங்களையுமே இப்படி தான். ஒரு பாதை போட்டால் கீழால் தான், மதகுக்குள்ளால் தான் தண்ணி போகணும். இது பாதையே மதகு மாதிரி தான் கிடக்கு, தண்ணி மேலால் போகுது. பாருங்க, இப்படி உயரமாக போட்டு விட்டால் தண்ணி இல்லாமல் இருக்குமே. பாருங்க, வீதி பள்ளமாக இருக்கிற இடங்களை பாருங்க, தண்ணி. ஐயோ கடவுளே, இயற்கையே ஒன்றும் செய்யலாது. ஆனால் தயார்படுத்தல்கள் இல்லை. எங்கே பாதை கிடக்குன்னு தெரியாதானே வரும். சரி, நாங்கள் இப்போ இந்த வீதியால் பயணம் செய்து வந்தனாங்க. உண்மையிலே இந்த இடத்துல எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா கோபப்படுறதான்னு தெரியலை. ஒரு வீதி அமைக்கும் போது அந்த வீதி வந்து ஒரே மட்டமாக போகணுமன்றது இப்போ சில மலை பிரதேசங்களில் அது சாத்தியம் இல்லை. ஆனால் இப்போ இந்த இடத்துல நின்று இங்கால பாருங்கோ, இதில் இருந்து அங்கே பாருங்கோ, அதில் அந்த மாடுகள் படுத்துருக்குதில்ல, அந்த இடத்துக்கு பாருங்க, அங்கே வந்து உயரமான பகுதி, இந்த பள்ளமான பகுதியால் தண்ணி கடந்து போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அங்கால தொடர்ச்சியாக வீதி பள்ளமாக இருக்கிறதால தண்ணி வந்து மேவி பாயுது. சரி, அப்படியே விட்டுருக்கலாம். எதுக்கு இந்த மதகு போடணும்? நீங்களே சொல்லுங்க. இந்த மதகு என்னத்துக்காக போகணும்? மதகு என்னத்துக்காக போடுறது? ஆக்கள் தவண்டு திரிகிறதுக்காக போடுறது இல்லை. தண்ணி வார நேரம், மழை நேரங்களில் அங்கால இருக்கிற தண்ணியை இங்கால கொண்டு போகிறதுக்கு தான் மதகு போடுறது. ஆனால் இங்கே வந்து பாருங்க, இப்படி இருக்குது. என்ன செய்கிறது? இது எந்த அறிவு ஜீவிகள் இந்த விடயத்தை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாக நீயே சொல்லு. இந்த மதகுக்குள்ளால் தண்ணி போகிறத விட அந்த பள்ளமான பகுதியால் போகிறது. இப்போ வீதி எந்த அளவு உயர்த்த முடியுமோ உயர்த்தி அதுக்கு பிறகு மதகை கொஞ்சம் உயரமாக வைக்கணும். என்ன காரணம்னா, இங்கே இருந்து இப்போ கீழ்ப்பகுதியை இப்போ ஒரு என்ன தம்பி உங்களுக்கு என்ன தெரியுமென்னு கேட்காதீங்க, இப்படி நீங்கள் கேட்குறதால தான் இந்த மாதிரி செய்து போட்டு போகிறார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் வந்து சொன்னால் இவருக்கு என்ன தெரியும் வீதியை பற்றி என்ன மாதிரி கேட்பீங்க. ஒரு பொது அறிவு
பொது அறிவு இருந்தாலே போதும். இந்த வீதியை ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்த்தி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மதகு இருக்குல்ல, இந்த மதகை பதிச்சு போட்டால் தண்ணி நீரோட்டத்தோடு போகும். அதுக்காக பதிச்சு போட்டாண்டு இந்த மேல் பகுதியை பதிக்கிறதில்ல, கீழ்ப்பகுதியை, இந்த கீழ்ப்பகுதியை கொஞ்சம் பதிச்சா இப்போ கீழே போய் பார்த்தீங்கன்னா மதகு கீழே கொஞ்சம் புட்டியாக இருக்கும், அதால் தண்ணி அங்கே போகாமல் இருக்கும். அப்படி தான் செய்து வச்சுருக்கிறார்கள். இப்போ எந்த விடயத்தை ஒரு பொதுவான விஷயத்தை பொது அறிவோடு நாங்கள் இதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது இதில் எவ்வளோ பிள்ளை விட்டுருக்கிறார்கள் என்றதாங்க. அந்த இடத்துல சல்லி மிச்சம் பிடிச்சி இந்த இடத்துல எத்தனை வீடு கட்டப்பட்டதோ தெரியாது, தனிப்பட்ட வீடுகள். அப்போ இப்படியான விடயங்களால் தான் இங்கே நிறைய அளவு பாதிப்புகள் இந்த வெள்ள நேரங்களில் உருவாகுது. இதை சொன்னால் நீங்கள் 1000 கதைப்பீங்க. நீங்கள் இப்படி கதைக்கிறதால தான் மக்களே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இப்போ ஒரு வீதியில் எத்தனை கோடி ரூபாய் வரும், அதில் ஒரு 10 லோட் சல்லி எடுத்து விட்டால் அதில் எவ்வளவு நட்டம். இப்போ அந்த பகுதியில் ஒரு எத்தனை இதை மட்டமாக போடுறான்னா ஒரு 10 லோட் சல்லியோ இல்லை ஏதோ தேவையண்டா அதுக்கு போட வேண்டிய சல்லி எங்கே? இதுக்குள்ளே ஊழல் தான் இருக்குது. இந்த ஊழலால் பாருங்க எவ்வளோ பாதிப்புண்டு. இப்போ கிராமங்களுக்குள்ளே தண்ணி போகிறது மழை கொண்டும் செய்யலை, ஆனால் மழை நேரங்களில் தானப்போ அந்த வீதி போட்டவர்களினுடைய வருத்தம் தெரியுது. சில வேளைகளில் தண்ணி போகணும்னு தான் பதிச்சு போட்டாங்களோ, நாங்கள்லாம் தப்பாக நினைக்கிறோம் போலாட. அப்போ என்னப்பா அந்த மதகை போட்டது, மதகை போடாமல் விட்டுருக்கலாமே, மதகுக்குரிய செலவை தவிர்த்துருக்கலாமே, வீதியை நல்லா பதிச்சு போட்டுது. இப்போ இந்த வீதியை பாருங்கோ, இந்த வீதியில் தண்ணியே இல்லை, இது உயர்த்தி போடப்பட்டிருக்குது. இதில் மதகு இருக்குது பாருங்கோ, இந்த மதகால் அங்கால நிற்கிற தண்ணி மேலதிகமாக வரும்போது இந்த மதகு கீழால் ஓடி போய் இந்த பக்கம் போகுது. இது பிரதான வீதி. இந்த பிரதான வீதியால் அரசியல்வாதிகள், முக்கியமான நபர்கள், பிரபலங்கள் அவர்கள் போவார்கள். அவர்கள் பாதிக்கப்படக்கூடாத மாதிரி ஒரு எண்ணத்தோடு இதை போடுறார்களோ தெரியல. அங்கால அது என்ன கிராமத்து மக்கள் தானே, அந்த மாதிரி தான் செயற்பாடுகள். என்ன இந்த வீதி போடும்போது இதை பள்ளமயன் போடையில் உங்களுக்கு தெரியும், இதை உயர்த்தி போடணும், இல்லைன்னா மழை விரைக்க பாதிப்பு வருமன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வீதி போடக்கூடியவர்கள் இந்த விடயம் தெரிஞ்சு தான் இதை சரியாக போட்டிருக்கிறார்கள். இதே மாதிரியே ஒவ்வொரு கிராமத்து வீதிகளையும் போடுறதில்லை. இப்போ இதை பார்த்துட்டு கீழே கொஞ்சம் பேர் கூவுவார்கள், உனக்கு என்னடா தெரியும், உனக்கு எதுவும் தெரியுமா, வீதியை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எப்போ பார்த்தாலும் மக்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாண்டு. நல்லது இருந்தால் இப்போ பாருங்க, இந்த வீதி நல்லா இருக்குன்னு நான் வாழ்த்துறேன், எவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த வீதியால் பயணம் செய்யும்போது மழையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வாதரவத்தை என்ற கிராமத்தினுடைய வீதியால் நீங்கள் ஒவ்வொரு மழை காலத்திலையும் சாதாரணமான மழை பெய்யும் போதெல்லாம் பாருங்க, கிராமத்து வீதிகளை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் இடப்பக்கம் ஊரணி என்ற கிராமம், இந்த பகுதியில் உள்ளுக்கு அந்த பக்கம் வெள்ளம் தான். இந்த கிராமத்தினுடைய பின்பக்கம் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக போட்டிருக்கிறார்கள். இது பிற்காலத்தில் போடப்பட்ட வீதி. இந்த வீதியை பாருங்க எவ்வளோ பெரிய மழை பெய்கிறது. நாங்கள் முதல் ஒரு தடவை வரைக்கும் இந்த வீதியால் போக முடியாது, நடந்த பிள்ளைகளையெல்லாம் அங்கே இருந்து கூட்டிக்கொண்டு சைக்கிளில் பின்னுக்கு இருத்தி போட்டு அம்மா அப்பா என்ன செய்கிறேன்னா உருட்டி கொண்டு போய் அங்கால கொண்டு போய் சப்பாத்தை போட்டுட்டு அனுப்புகிறவர்கள். ஏன்னா இந்த வீதி போடப்படாமல் இருக்குது. ஆனால் இப்போ வீதி போடப்பட்டிருக்குது, அதனால் சரியாக இருக்குது. அம்மா ஊரணி தானே இது, வீடுகளுக்குள்ள வெள்ளமா? வெள்ளம் போய் இப்போ சாப்பாடு கொண்டு வந்து யார் கொண்டு வர்றது? வீட்டுக்கு தண்ணி தான் வெளியில் கொண்டு தண்ணி கண்டு நான் இங்கே இந்த ஊர் அண்ணாக்கள் 2 பேருக்கு அடித்தேன் நான். ஓ அடித்தனான்னு அழைப்படுத்த நான், ஆனால் அவர்கள் எடுக்கையில் ஒரு தடவை அண்டைக்கு எடுத்து நான். இப்போ என்ன மாதிரி சரியாக இருக்கா? யார் அதை ஒழுங்கு செய்கிறது? சரி சரி. இப்போ போதுமான இதெல்லாம் இருக்கா? இப்போ போதுமான உதவிகள் வருதா? சரி கிடைக்குது தானே அது? அங்கால இப்போவும் தண்ணி நிற்குதா? இப்போ இந்த வீட்டு காணிகளுக்குள்ளே நிற்கும் என்ன, ஏன்னா வீதி உயரமாக இருக்கிறதால. அப்போ இப்போ வேலைகளுக்கு ஒரு சரியம்மா நாங்கள் இங்கே பார்க்க ஒரு வெள்ளத்தில் மூழ்குமன்றது தெரிஞ்சு நான் அன்றைக்கு அடித்தேன் நான். ஆனால் அந்த அடித்த அண்ணா எடுக்கையில், நான் 2 இடத்த தொடர்புன்னு வாங்கி அடித்தேன் நான். அந்த அண்ணா எடுக்கையில் பரவாயில்லைங்க, உணவு ஒழுங்குகள் செய்து கொடுக்கப்படுது, அதனால் இருக்கிற இடத்துக்கு திரும்பவுமே அந்த உணவு வசதிகள் செய்து கொடுக்கப்படுற இடத்துக்கு திரும்பவுமே கொண்டு போய் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் குறைவு தானே. இந்த பகுதிகளை பாருங்க, இங்கேயெல்லாம் வெள்ளம் பாருங்க, அந்த வீட்டையெல்லாம் வெள்ளம் தான். இன்றைக்கு கொஞ்சம் வத்தி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த பகுதிகளெல்லாம் வெள்ளம் குறைவாக தான் இருக்குது. இந்த வயல் பகுதிகள், பள்ளமான பகுதிகளில் வெள்ளம் தாங்கி நிற்குது, மற்றபடி பரவாயில்லை. சரி,
பாருங்க இந்த பகுதியில் பாருங்க வீதி உயரமாக போட்டிருக்கு சரியா. இந்த இடத்துல உங்களால் அந்த மாற்றத்தை உணர முடியும். வாதரவத்து என்ற ஊருக்கு போகிற அந்த வீதியை உங்களுக்கு காட்டியிருப்பேன். வீதியை மேவி தண்ணி பாயுது. ஒரே மட்டமாக வீதி போடப்படுறது இல்லை. இந்த இடத்துலேருந்து அங்கே வரைக்கும் பாருங்க ஒரே மட்டமாக இருக்குது. ஆனால் அந்த பகுதியில் அப்படி போடப்படையில. ஐயா என்னமே வெள்ளம் நேற்று கூடவா இருந்ததா? நீங்கள் இதா ஊரணியா? தண்ணி வடிய துவங்கலை, இன்னும் வடியலை. ஆனால் அந்த வீடுகளுக்கு காணிகளுக்குள்ளே இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிடுதா? கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடாது. தண்ணி என்ன பிரச்சனை இங்கே திறக்கிறவங்க அது திறந்தாச்சு தானே? கொஞ்சம் இந்த 2-4 திறந்துருந்தது நான் அன்றைக்கு போயிருக்க. அப்போ வேலைகள் வேலைகளோட தான் செய்யலாம் நம்மளை. இப்போ உதவிகள் வருதா? சாப்பாடு கொடுத்தவங்கள யாரை வந்து நேற்று எத்தனை எத்தனை குடும்பம் இருக்குது? 103 சரி சரி சரி. மழை ஓரளவு விட்டுருக்குது. வானத்தை பார்க்கும்போது மழை பெய்கிற மாதிரி இருந்தாலும் இது வரைக்கும் நாங்கள் பயணம் செய்து வந்த நேரம் மழையே பெய்யலை. இன்று இரவு வேளையில் சில வேளைகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்குது. இருந்தாலும் அது பெய்யக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுதல். ஏனென்றால் நிறைய கிராமங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. வாதரவத்து என்ற கிராமம் காட்டினா அங்கே இருக்கிற சூழ்நிலையை பகிர்ந்து கொண்டேன்னா அதில் குறிப்பாக அந்த அணை கட்டுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற நேரம் நான் போய் ஒரு விடயத்தை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது இப்போ நான் அதை செய்யலாமென்னு நான் முன்னுக்கு நிற்க முடியாது. ஏனென்னா அது ஒரு கிராமம் சார்ந்தவர்கள் முயற்சி எடுத்து அனுமதி எடுத்து செய்ய வேண்டிய விடயம். எனவே அவர்கள் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த அணை கட்டுறதுக்கான அனுமதி எல்லாம் எடுத்து ஒரு நிதி இவ்வளவு தேவை என்றதை அதுக்கான நிதி அந்த அணை கட்டக்கூடியவர்களோட என்னை தொடர்புபடுத்தி விட்டால் ஒரு 50 லட்சம் ரூபாய் தேவைன்னா கட்டாயமாக நாங்கள் அதெல்லாம் சேர்ந்து செய்து கொடுப்போம். வெறுமனவே உங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்ல போகிறதில்லை. என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 50,000 இல்லைண்டா 30,000 இல்லைண்டா அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில வேலைக்கு நான் குறைந்தது ஒரு 50,000 ரூபாவது கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வேன். எனவே நான் கூட இந்த காணொலியில் பகிரங்கமாக சொல்கிறேன், என்னால் முடிந்த அளவு நான் என்னுடைய 50,000 ரூபாவை ஆரம்ப தொகையாக போடுவேன். அதுக்கு பிறகு 50 லட்சம் தேவைண்டா இந்த காணொலி பார்க்கக்கூடியதில் யாரெல்லாம் இந்த அணை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தால் பணம் போடுவீர்களோ நீங்கள் இந்த காணொலிக்கு கீழே கருத்து போடுங்க. நானும் கட்டாயம் உதவி செய்வேன் பவனீசன், நானும் கட்டாயம் செய்வேன், நானும் கட்டாயம் செய்வேன் என்றதை நீங்கள் கீழே கருத்தாக போடுற நேரத்தில் அதை பார்க்குற அந்த ஊர் மக்கள் கட்டாயமாக எல்லாரும் சேர்ந்து அவர்களை ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சரியா? இப்போ இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தின் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.